A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 67. ஸோ சங்கீதம் 67வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தை ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இது ஒரு சாம் ஆஃப் ப்ரைஸ், அதாவது எதுக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு வேண்டுகோள் மாதிரி ஒரு சங்கீதத்தில் இதில் பாடியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கீதத்தோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதத்தின் ஃபார்முலா எதோ சொல்கிறாங்க. அந்த ஆரோனுக்கு என்னாகவும் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவார். அந்த ஆசீர்வாதத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அந்த ஆசீர்வாதத்தோட தேவைகள் எதுக்காக ஆண்டவர் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு அந்த பர்பஸ் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காகன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரோட வல்லமை பரவுறதுக்காக, ஆண்டவரை பற்றி அவரோட பலம், அவரோட நல் செயல்கள் பரவுறதுக்காக அதுங்களை ஆசீர்வதிங்கன்னு என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் 1 and 2. ஸோ சங்கீதம் 67 அதில் 1-2 வசனம் வாசிக்க போது, May God be gracious to us and bless us and make his face to shine upon us, that your way may be known on earth, your saving power among all nations. நான் சொல்கிறேன். So may God be gracious to us and bless us and make his face to shine upon us, that your way may be known on earth, your saving power among all nations. ஸோ இந்த 1-2 வசனத்தில் இருக்க அந்த கீ சென்டென்சஸ் மட்டும் நான் சொன்னேன். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சங்கீதத்தில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, அந்த லாஜிக் இல்லை ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எது கேட்குறாங்க, அந்த ஆப்ரஹாமிக் கவனன்ட், அதாவது ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கை, அந்த சத்தியத்தை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னார், உங்களையும் உங்கள் சந்ததி உன்னையும் உங்கள் சந்ததியும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதை வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை வாட்டி கேட்குறாங்க தெரியுமா, 3 வாட்டி கேட்பாங்க. முதல் 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி என்ன கேட்பாங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஆனால் நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து மெயினாக எடுக்க போகிறது என்னென்னா, அந்த நோக்கம் எதுக்காக இவங்க ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட எதுக்கு ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க இவங்க. ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரியே, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறது நாங்கள் சொகுசாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை, உங்கள் வல்லமை உங்கள் நாமும் பெருகணும், உங்கள் நாமும் பரவணும், அதுக்காகவே என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா நாட்டிலையும் எல்லா மெயின் சிட்டிஸில் என்ன இருக்கும், ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கும். அதாவது போர் வீரர்கள்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீப்போ இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு பில்டிங்லேருந்து என்ன பண்ணும், அந்த போர் வீரர்களுக்கான ஆமோ, புல்லெட்ஸு, சாப்பாடு பொருட்கள் எல்லாமே என்ன வரும், ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் தான் மாறும். அந்த சப்ளை டிப்போலேருந்து தான் என்ன பண்ணும், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகும். இப்போ அந்த சப்ளை டிப்போட வேலை என்ன, அது வர எல்லா பொருட்களையும் என்ன பண்ணும், வெளியே திரும்பி கொடுக்கும். ஆனால் அந்த சப்ளை டிப்போ என்ன பண்ணாது, எங்களுக்கு கொடுத்துட்டிங்களா பொருட்கள் இன்னும் கொடுங்கன்னு என்ன பண்ணாது, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காது. எனக்கு இவ்வளோ காசு வருது, எனக்கு இவ்வளோ உணவு வருது, இவ்வளோ ஆமோ வருது, புல்லெட்ஸ் வருது, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சேர்த்து வச்சுக்கிறேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும், வெளியே பெருகாது, ஏன்னா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபெயில் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க. ஆனால் எதுக்காக கேட்குறாங்க, இந்த சப்ளை டீப்போ மாதிரி ஒரு நோக்கத்தோட, என்ன நோக்கத்தோட, என் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நான் உணவு கொடுக்கணும், புல்லெட்ஸ் கொடுக்கணும், சப்ளை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சங்கீதத்தில் அவங்க எதுக்காக ஆசீர்வாதம் கேட்குறாங்கன்னா, அவங்க சொகுசாக இருக்கிறதுக்கு இல்லை, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இல்லை, அவங்க பெருகணும், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவங்களோட நோக்கம், நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு தர முடியும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும், மற்றவங்களுக்கு அது மூலமாக என்ன ஆகும், உங்கள் பேர் பெருக பண்ண முடியும். ஸோ த பிளெஸிங்ஸ் ஆர் நாட் டு கீப் ஃபார் தேர் ஓன். அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன, எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, ஆனால் அது மூலமாக அவங்க என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் நாமத்தை பரவணும். ஸோ அதுதான் நம்ம இந்த சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக நோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம பண்ண போகிறோம் இந்த மூலமானா, ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் கேட்போம், நிறைய வாட்டி கேட்போம், ஆண்டவரே இது இப்படி என்ன ஆசீர்வாதிங்க, என்ன ஃபைனான்ஷியலாக ஆசீர்வாதிங்க, இல்லை வேலை, இந்த மாதிரி பொருட்கள் உலக பிரகாரமாக நம்ம எஸ்பெஷலி கேட்க போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக. ஆனால் ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அது மூலமாக மற்றவங்களுக்கு ஆண்டவரை காட்டணும். என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர், இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு காட்டணும். ஆர் பிளெஸிங் ஷுட் நாட் ஜஸ்ட் பி வித்தின் us, பட் இட் ஷுட் ஆல்சோ பி ஸ்ப்ரெடிங். எல்லார்கிட்டையும் நம்ம காட்டணும், ஆண்டவர் யார், என் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்காரு, என் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி நன்மை பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமாக என்ன ஆகும், நம்ம ஆண்டவர் நல்ல சாட்சியாகவும் இருப்போம், ஆண்டவர் நாமமும்
பெருகப்படும். இந்த சங்கீதத்துலேயும் அதான் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறது ஆசீர்வாதம் அவங்க சொகுசாக இருக்கிறதுக்கு இல்லை, ஆனால் வந்து ஆண்டவரோட நாமம் பெருகிறதுக்காக. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு, இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வச்சு நம்ம சொகுசாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் கொடுக்கணும், ஜெனரஸாக கொடுக்கணும். ஜெனரஸாக மற்றவங்களுக்கு அது மூலமாக என்ன பண்ணணும், ஆண்டவரை யாருன்னு காட்டணும், ஆண்டவர் நாமத்தை பெருக பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and thank you for this reminder that, Lord, in our human nature, it is very natural for us to be comfortable when things are going well, to take it for granted and just to take care of ourselves, Lord. Lord, by nature we are very selfish, Lord, but Lord, thank you for opening our eyes through this devotion, Lord, that, Lord, you are a God who wishes to bless us not for us, just for our own benefit, but also for others to know you through blessing us, for others to know your name, for your name to be glorified through you blessing us, Lord. Lord, thank you for this, Lord. Lord, give us the wisdom and the grace to remember this and practice this, Lord. Let us not be hoarders of the blessings you give, but Lord, let us be some shining examples who show others that through your blessing, Lord, that we may be good witnesses for others and that others may come to know you and that your name be glorified. All of this in Christ's name I pray. Amen.